இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேரு மகாசேனா. வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க நாம ஹீரோ சின்ன வயசா இருக்கப்ப போறாரு. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து, யார் நீ, அடிவார கும்பல்ல இருந்து வரியா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணும் அதுக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்க, மறுபடியும் ஹீரோ, நீ ஒன்னும் பயப்படாத, நான் செங்குட்டுவன் குறைஞ்சி அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடுறாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்கிருந்து போற நேரம் அந்த பொண்ணு ஹீரோவை கூப்பிட்டு, என்னோட பேர் கங்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, உன்ன மாதிரி ஒரு அழகி எங்க கிராமத்துல இல்லவே இல்ல, நாளைக்கு இதே இடத்துல மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு ஹீரோவும் கங்காவும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கங்கா ஹீரோ கிட்ட, என்ன உன்னோட கிராமத்துல ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ, என்னோட அப்பா ரொம்பவே நல்லவர், கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாரு, நான் உன்னை எங்களோட கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்ன மாதிரியே உன் கிராமத்துல இருக்கிறவங்களும் நல்லவங்களா இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க கங்காவோட ஊர்க்காரங்க வராங்க. அவங்க ஹீரோவோட கங்கா இருக்கிறத பார்த்துட்டு, உங்க அப்பாவை கொண்டுட்டாங்க, இவங்களை நம்பாதன்னு சொன்னேன்னு கேட்டியா அப்படின்னு அங்கிருந்து கங்காவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் ஹீரோட ஊர்க்காரங்க அங்கே வந்து ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஊர்க்காரங்களோட போயிடுறாங்க. அந்த சீன் கட் ஆகி ஹீரோட அப்பாவை கங்கா ஊர்க்காரங்க எல்லாருமே கொலை பண்ண பாக்குறாங்க. அங்கே போன கங்கா ஹீரோட அப்பா கிட்ட, நான் உன் பையனை விரும்பினது தப்பா இல்ல நீ என்னோட அப்பாவை கொன்னது தப்பா அப்படின்னு கேட்க, அதை கேட்ட ஹீரோட அப்பா, நீ நினைக்கிறியா உங்க அப்பாவை நான் தான் கொன்னேன்னு அப்படின்னு கேட்க, மேல இருக்க என்னோட அப்பா கிட்ட சொல்லிடு அப்படி சொல்லிட்டு அவரோட கழுத்தை கங்காவோட ஊர்க்காரங்க வெட்டிட்டு அங்கிருந்து ஹீரோட அப்பா வச்சிருந்த சிலையை தூக்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அவரோட அப்பா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து, அப்பா சிலைய சேனா காப்பாத்திருச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோட அப்பாவும் சேனாவும், அந்த மகா சேனாவும் இருக்கிற வரைக்கும் நம்ம கடவுளை யாராலும் ஒன்னும் பண்ண முடியாது, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஊர் திருவிழாவை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு காட்டுறாங்க. அதுல ஹீரன் கிட்ட ஒரு அம்மா ஆதிராவை காண அப்படின்னு வந்து பதட்டமா சொல்ல, அதை கேட்ட ஹீரோனும், பயப்படாதீங்க, எங்கேயும் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆதிரா கங்காவோட கூட்டத்துல மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஊர்க்காரங்க கிட்ட, அடிவார கும்பல் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டாங்க, என்ன கொல்ல பார்த்தாங்க, நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஆதிராவோட அப்பா ஹீரோன் கிட்ட, எங்கம்மா செங்குட்டவன் என் புள்ளையவே கொல்ல பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோனோ, நம்ம ஊருக்குள்ள வந்தா என்ன ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம காட்டி ஆகணும் அப்படி சொல்லிட்டு, டேய் மாமாவை கூப்பிடுறா அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படி ஊர் மக்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு அந்த அடிவார கும்பல் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோனோ, எங்க கூட மோதுரா, எதுக்கட சின்ன பசங்க கூட மோதுற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த கும்பல் ஹீரோவோட பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோனோ, என் பொண்ணை விட்டுறா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த நேரம் ஹீரோ அங்க வராரு. ஹீரோ வர்றதை பார்த்த அடிவார கூட்டத்துல இருந்த ஒருத்தன், செங்குட்டுவா வரான் அப்படின்னு சொல்லி கத்த, ஹீரோ யானை மேல உட்கார்ந்து அங்கே வந்து இறங்குறாரு. அவரை பார்த்த அடிவார கூட்டத்தோட தலைவன், எங்களுக்கு தேவை உன் பொண்ணோட உயிர் இல்ல, உங்க சாமி சிலை அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோ, ஒத்தைக்கு ஒத்தை என் கூட வாடா அப்படின்னு சொல்ல, அப்படியே சண்டையுமே ஸ்டார்ட் ஆகுது. சண்டையில ஹீரோ எல்லாத்தையுமே அடிச்சு இவனுங்களை நம்ம இடத்துல அடைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது போலீஸ் ஜீப் ஒண்ணு காட்டுக்குள்ள வருது. அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ, இவன் என்ன நோக்கத்துல இங்க வந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இனிமே அந்த நோக்கத்துல இங்க வந்தா கங்காவோட அப்பாவை என்னோட அப்பா எப்படி கொன்னாரோ அதே மாதிரி இவனுங்களை நான் கொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அடிவார கும்பல ஹீரோவும் போலீஸ் கூட அனுப்பி வைக்கிறாரு. அந்த சீன் கட்டாகி அப்படியே ஒரு பாட்டுமே ஆரம்பிக்குது. பாட்டுல ஹீரோவோட ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட ஊர் மக்களும் எல்லாரும் கூட்டமா வருஷமா திருவிழாவை கொண்டாடும் போது இந்த அடிவார கும்பலோட தொல்லை தாங்க முடியல, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோனோ, திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் நம்மளை காக்குற அந்த கடவுளை நம்ம கண்ணால பாக்குறோம், அப்படிப்பட்ட கடவுளை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. அங்க வந்து ஹீரோனோட பொண்ணு, இந்த வருஷம் யாழி ஆட்டத்துல யாரெல்லாம் ஆட போறா அப்படின்னு கேட்டுட்டு, நானும் இந்த தடவை யாழி ஆட்டம் ஆடவா அப்படின்னு ஹீரோட பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்க, ஆடுமா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கங்காவோட அடிவார கூட்டத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு கும்பல் அவங்களோட சாமி முன்னாடி நின்று கோரஸா கத்திக்கிட்டு இருக்காங்க. கங்கா திடீர்னு ஒரு ஆட்டோட தலையை விட்டுட்டு, அடுத்து அந்த செங்குட்டு வந்தான் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. போற வழியில இன்ஸ்பெக்டர் அவங்கள மறைச்சு, நீங்களும் அந்த சிலையை எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த செங்குட்டுவன் என்னோட பர்மிஷன் கூட இல்லாம திருவிழாவை நடத்த போறேன் அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட கங்கா, இந்த தடவை கண்டிப்பா அந்த சிலையை எடுத்தே ஆகும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படி இந்த சீன் கட்டாகி ஒரு காலேஜை காட்டுறாங்க. அந்த காலேஜ் ப்ரொஃபசர் பிரின்சிபல் கிட்ட, நம்ம ரிசர்ச்சுக்கு குரங்கினி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட பிரின்சிபல், அப்படி என்ன அந்த கிராமத்துல ஸ்பெஷல் அப்படின்னு கேட்க, அங்கே ஒரு சிலை இருக்கு, அது பெஸ்டிவல் அப்ப மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா, அதை பத்தி ரிசர்ச் பண்ண நல்லா இருக்கும் அப்படி சொல்றாரு. அதுக்கு பிரின்சிபலும் சரின்னு சொல்ல, அப்படி இந்த சீனு கட்டாகி கோவிலை காட்டுறாங்க. அந்த கோவில ஒரு சித்தர் வரப்போறவங்களுக்கெல்லாம் அருவழக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோட பொண்ணு அந்த சித்தரை பத்தி அவங்களோட ஊர்க்காரங்க கிட்ட கேட்கறாங்க. அவங்க ஊர்க்காரங்களும் ஹீரோட பொண்ணு கிட்ட, இந்த சித்தர் முன்னாடி நம்ம போய் உட்கார்ந்தாலே யாரு என்ன அப்படின்னு
பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோட பொண்ணு சித்தருக்கு முன்னாடி போய் உட்கார்றாங்க. சித்தரும் ஹீரோட பொண்ணுக்கு அருள்வாக சொல்றதுக்குள்ள ஹீரோனும் அல்லி அப்படின்னு கூப்பிடவும் அல்லியுமே அங்கிருந்து போயிடுறாங்க. சித்தரும் கண்ணை திறந்து அல்லியை கூப்பிட அல்லி அங்க இல்ல. அப்படியே அந்த சீனும் கட்டாகி ஒரு 3 பேர் காட்டுக்குள்ள தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோன் அவங்க கூட ஒரு பொண்ணு 2 பையன் எல்லாருமே போக அதை பார்த்து அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த குரூப் ஹீரோனை நோக்கி போறாங்க. அவங்க வர்ற சத்தம் கேட்ட ஹீரோன் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்து 2 பேரை தேட சொல்லிட்டு அனுப்பி வைக்க அந்த நேரம் அந்த குரூப் துப்பாக்கி காட்டி ஹீரோனை மிரட்டுறாங்க. மிரட்டி ஹீரோன் கூட இருந்த அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. ஹீரோனும் கூட இருந்த 2 பேரும் எவ்வளவோ தடுக்க பாக்குறாங்க, அவங்களால தடுக்க முடியல. அந்த நேரம் ஹீரோனோட பொண்ணு அங்க வராங்க. ஹீரோன் அவங்க பொண்ணு கிட்ட அல்லி இங்கிருந்து போன்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க கத்திக்கிட்டு இருக்கும் போது யானை இங்க வந்துருது. யானையை பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அங்க வந்த யானையோ அவங்கள அடிச்சு துரத்திடுது. அப்படி அடுத்த நாள் ஹீரோவோட பொண்ணு ஜீப்ல போய்கிட்டு இருக்க அந்த ஜீப்ல கூட வந்த சுர்லி அப்படிங்கிற ஒருத்தருக்கு ப்ரொஃபஸரும் கால் பண்ணி நாங்க சுத்தி பார்க்க வரோம்னு சொல்றாரு. அதுக்கு சுர்லியும் சரின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அங்கே இருங்க, அது கொஞ்சம் ஆபத்தான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. அவர் போன வச்சதுமே ஜீப்ல ஹீரோனோட பொண்ணு பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுர்லி போட முடியாதுன்னு சொல்ல நான் செங்கோட்டையனோட பொண்ணு சொன்னா கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு வாய் ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு சுருளியும் பாட்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே இடத்துல ப்ரொஃபசர் இருக்க ப்ரொஃபசர் கிட்ட இவ்வளவு பேரை ஒரு வண்டியில கூட்டிட்டு போக முடியாது, தனித்தனி வண்டியில தான் கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா இங்க டென்ட் போட்டு தங்கிட்டு விடிஞ்சதும் அந்த கிராமத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருளி ப்ரொஃபசர் கிட்ட சொல்றாரு. அப்படி அடுத்த நாள் எல்லாருமே காட்டுக்குள்ள போறாங்க. அன்னைக்கு நைட்டு கங்காவும் அவங்க கூட்டாளிகளும் ஒரு சாமரி கிட்ட போறாங்க. அங்கே போனா கங்காவோட கூட்டத்துல ஒருத்தன் தலைவனை பார்த்து இவன் யாரும் சாவ தீர்வு பண்றது அப்படி சொல்லிட்டு அந்த சாமியாரோட தலைவரை கத்தியால வெட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. அடுத்த நாள் ஹீரோவோட ஊருக்காரங்க எல்லாருமே இப்படி நம்ம சாமியாரை கொன்னுட்டாங்களே அப்படி சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல ஒருத்தன் ஹீரோன் கிட்ட செங்கோட்டையன் எங்க அப்படின்னு கேட்க அவரும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அங்க வர்றதை பார்த்துட்டு ஹீரோவோட பொண்ணு அப்பா வர்றாருன்னு கத்துறாங்க. அங்கே வந்து ஹீரோ கிட்ட விஷயத்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ இந்த தடவை யாழி ஆட்டம் கிடையாது, நரபலி ஆட்டம் தான் அப்படின்னு அந்த கங்காவுக்கு அழிவு வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஆனா அதுக்கு முன்னாடி அப்படி சொல்லி சாக்குல 2 பேரோட தலையை வெட்டி கொண்டு வந்ததை கீழே தூக்கி போடுறாரு. அந்த 2 பேரு தான் ஒரு நாள் ஹீரோன் தனியா வந்தப்ப பிரச்சனை பண்ணுவாங்கல்ல அவங்களோட தலை தான் அது. அந்த சீன் கட்டாகி காட்டுக்குள்ள ப்ரொஃபசர் எல்லாருமே கூட்டிட்டு போறதை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட யானைக்கு மதம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யானையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஹீரோ கிட்ட ஹீரோ ஊருக்காரவங்க சேனாவுக்கு மதம் பிடிச்சிருக்கு, திருவிழா டைம் வேற, திருவிழா முடிஞ்சுதான் அதை பார்க்கணும், அது வரைக்கும் சேனாவை பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே பேசிக்கிறத பார்த்த ஹீரோவோட பொண்ணு அப்பா சேனாவுக்கு என்னப்பா ஆச்சு, சேனா எங்கிட்ட பேசவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ ஹீரோன் கிட்ட அல்லியை வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் மறுபடியும் காட்டுக்குள்ள ப்ரொஃபஸரையும் ஸ்டூடெண்ட்டையும் காட்டுறாங்க. அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் கிட்ட காட்டுக்குள்ள போட்டோ எடுக்க போன ரம்யாவை காணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராம் பின்னாடி போன மைத்திலியும் காணும்னு இன்னொரு பொண்ணு சொல்றாங்க. அந்த சீன் கட்டாகி காட்டுக்குள்ள ராம் மைத்திலியை காட்டுறாங்க. மைத்திலி ராம் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்கறத ராம் கண்டுபிடிச்சு இங்க இருந்து கிளம்பியாகணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கங்காவோட ஆளுங்க அவங்கள ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த சீனம் கட்டாகி இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ப்ரொஃபஸரோட தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ராமோட பேக் இருக்கிறத பார்த்துட்டு ப்ரொஃபஸரும் சுருளி கிட்ட போட்டோ எடுக்க போன 2 பசங்களை காணோம் அப்படி சொல்றாரு. அப்படியே அங்க ராம் வச்சிருந்த போட்டோ கிடைக்குது. அதை வாங்கி பார்த்த சுருளி இது அடிவார கும்பலாச்சு, இவனுங்க பொல்லாத ஆளுங்க அப்படின்னு ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிட்டு ஊருக்குள்ள போய் ஆளுங்களை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படி இந்த சீனு கட்டாக அடிவார கும்பல் ராம் மைத்திலியை கடத்தி வச்சு ராம பார்த்து யார் நீ, குரங்கினி கயிறை கழுத்துல போட்டிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராமோ நான் குரங்கினிக்காரன் தான் அப்படின்னு சொல்றான். உடனே அங்கிருந்த கும்பல் கோவப்பட்டு இன்னைக்கு உன்னையும் அந்த பொண்ணையும் கொன்னே ஆகும் அப்படி சொல்ல அந்த நேரம் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து டே என்னோட பொண்ணை கட்டி வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்கள சத்தம் போட்டு அவரோட பொண்ணை மட்டும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போறாரு. மைத்திலியும் அப்பா ராம கூட்டிட்டு வாங்கப்பா அப்படி சொல்லி கத்துறாங்க. ஆனா மைத்திலி சொல்றத அவர் கொஞ்சம் கூட காதுல வாங்காம அங்கிருந்து மைத்திலியை மட்டும் கூட்டிட்டு போறாரு. அப்படி இந்த சீனும் கட்டாகி யானைக்கு மதம் பிடிச்சு எல்லாரும் அங்கே நிக்கிறாங்க. யானைக்கிட்ட ஹீரோவோட பொண்ணு மாட்டிக்கிறாங்க. எப்படியாச்சும் அல்லியை காப்பாத்தி எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்க ஹீரோ ஒரு வழியா அவரோட பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வர அல்லியும் சேனாக்கு என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணுமில்லாமா சேனாக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே யானை அல்லியை நோக்கி வருது. உடனே அல்லி அப்பா சேனாக்கு உடம்பு சரியாயிருச்சு போல அப்படின்னு அல்லி யானையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடியே ஹீரோவும் ஹீரோனும் நில்லுமா போகாதா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க அதுக்குள்ள அல்லியும் யானை கிட்ட போக யானை ஒரே அடி அடிச்சு அல்லியை தூக்கி போட்டுருது. அல்லியும் கல்லு மேல விழுந்து இறந்து போயிடுறாங்க.
அப்படி சோகமா ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. அள்ளியை அடங்க பண்ணிட்டு வந்து ஹீரோயின் 2 பேரும் அழுது கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டரோட வீட்டை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரும் அவரோட பொண்ணு கிட்ட உங்க அம்மாவை கொன்ன மாதிரி உன்னையும் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு கால் வருது. அதுல யாரோ ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சில எப்படியாச்சும் என் கைக்கு வந்தாங்கன்னு அப்படி சொல்றாரு. அதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, 2 டீம் அடிச்சுக்கிட்டு செத்து போயிருவாங்க, அப்புறம் சில உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. இது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படி காட்டுக்குள்ள ஹீரோ போலீஸோட சேனாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட போலீஸும் இதுக்கு மேல தேட முடியல, சேனா இங்க இருக்கிற மாதிரியே தெரியல அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு. உடனே போலீஸ் எல்லாருமே அதான் சொல்லிட்டார்ல பாத்துக்கிறேன்னு வாங்க போலாம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படியே இங்க ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. ப்ரொஃபஸரை எப்படியோ ஒரு வழியா ராம கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு கால் பண்ணி மைத்திலி சேஃப், நம்ம இங்கிருந்து கிளம்பலாம், ட்ரிப் கேன்சல் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போக எல்லாருமே ரெடியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராம் மட்டும் தனியா அப்செட்டா இருக்கிறத பார்த்த ப்ரொஃபஸரும் அவங்கிட்ட குரங்கடிக்கு போகணும்னு சொன்னப்ப நீ அந்த கிராமத்து பையன் அப்படிங்கிறத நீ சொல்லல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ராமோ அமைதியா இருந்துட்டு எனது கிராமத்து பையன் அப்படிங்கிறதுனாலதான் சார் மைத்திலியோட அப்பா மைத்திலிய இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ப்ரொஃபஸரும் உனக்கானது கண்டிப்பா உன்னை தேடி வரும் அப்படி சொல்றாரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப போலீஸ் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு தான் ட்ரிப் கேன்சல்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராம பார்த்து இவனை மட்டும் விசாரிக்கணும், இங்கிருந்து எல்லாரும் கிளம்புங்க அப்படி சொல்றாரு. அது தடுக்க போன ப்ரொஃபஸரை போலீஸும் பிடிச்சி தள்ளிடுறாங்க. இப்படியே 2 பேருக்குள்ள தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒரு ஸ்டேஜ்ல அடித்தடி அளவுக்கு போயிடுது. அதோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போலீஸை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வராங்க. வர வழியில சுருளி அவங்க தூரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு அவனுக்கு இப்படி ஓடி வராங்க அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஸ்டூடெண்டும் சுருளிக்கு பக்கத்துல போறாங்க. எதுக்கடா அப்படி ஓடி வரீங்க அப்படின்னு சுருளி கேட்கறதுக்கு யாருமே எதுவுமே சொல்லாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட சுருளி பிடிச்சிட்டு சொல்லிட்டு பிரியா என்னடா அப்படின்னு கேட்க போலீஸ் துரத்திட்டு வருதுன்னா நீங்க இருந்தா மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லி கையோட அவரையுமே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் ப்ரொஃபசர் ராம் கிட்ட இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு உனக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு ராமோ எனக்கு தெரியாது சார் அப்படி சொல்ல அங்கிருந்த சுருளியை பார்த்து யோ சுருளி உனக்கு தெரியுமா ஐயா அப்படின்னு கேட்க வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு வழியா கேட்குறீங்க, என் ஜீப்பை வர அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், பேசாம போறியா என்ன அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஹீரோவும் மத்த எல்லாரும் யானையை தேடுறதை காட்டுறாங்க. அங்க யானையோட தடத்தை பார்த்த ஹீரோ கூட வந்த ஒருத்தர் யானை இது வழியா தான் போயிருக்கோம், ரொம்ப நேரம் ஆச்சு போல, நம்ம இப்படியே போன கண்டுபிடிச்சல அப்படி சொல்றாரு. அப்படியே அவங்க யானையை தேடி போற வழியில அங்க ஒரு ஷூ கிடக்கிறத ஹீரோ பாக்குறாரு. பார்த்த உடனே கூட இருந்தவங்க கிட்ட இங்க யாரோ இருக்காங்க சுத்தி தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட கூட இருந்தவங்க ஹீரோட பேச்சை கேட்டு சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்த்ததுல மைத்திலி ஒரு இடத்துல மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கூட வந்த ஒருத்தர் ஹீரோ கிட்ட சொல்ல எல்லாரும் ஓடி போய் மைத்திலிய பாக்குறாங்க. ஹீரோ மைத்திலிய கண்ணத்தை தட்டி யாருமா நீ இங்க எப்படிமா வந்த அப்படின்னு கேட்க அதுக்கு மைத்திலியும் நான் குரங்கணி கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அங்கேதாமா போறேன், நீ யாருமா அப்படின்னு கேட்க நான் ஃபாரஸ்ட் ஆபீசர் பிரதாப்போட பொண்ணு, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா நல்லவர் கிடையாது, அவர் திருவிழா அன்னைக்கு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி சிலையை கொண்டு போக பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் சரிமா அது இருக்கட்டும், உனக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி மைத்திலிய அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படியே அந்த சீன் கட்டாகி ஹீரோவும் ஊர் மக்களுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, இது அவனோட பொண்ணு சொல்லிதான் எங்களுக்கே தெரியும், நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அத ஒரு சில பேர் நம்புறாங்க, இன்னும் சில பேர் ஒரு சிலையால உயிருக்கு ஆபத்து இருக்க போதா என்ன அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஆளாளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு ஹீரோயினோ என்னோட பொண்ணோட உயிர் போன மாதிரி வேற யாரோட உயிரும் இங்க போக கூடாது, நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை இப்ப சொல்லவா அப்படின்னு சொல்றாரு. நம்ம சில கோவிலை விட்டு இதோட 3 தடவை காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஊர் மக்கள் என்ன சொல்றாரு செங்கோட்டையன் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஹீரோ ஆமா முதல் தடவை சிலைய வடநாட்டுல இருந்து திருடிட்டு போகும்போது சிலையோட வெயிட்டு கூடிக்கிட்டே போச்சு, அதோட அந்த கும்பல் சிலைய அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது தடவை சிலையை தூக்க கேரளாவில இருந்து ஒரு மாந்திரிக கும்பல் வந்தாங்க. அவங்க சிலையை தூக்கிட்டு போகும்போது அவங்களோட கார்ல தீப்பிடிச்சு எரிஞ்சு எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா சிலை மட்டும் அப்படி இருந்துச்சு. 3வது தடவை அந்த சிலைய கங்காவோட அப்பா தூக்கிட்டு போகும்போது போற வழியிலேயே ரத்தம் வந்து எடுத்து இறந்து போயிட்டாரு. அவரை கொன்னது எங்க அப்பா கிடையாது, எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எத்தனை உயிர் போனாலும் சிலை நம்ம ஊரை விட்டு போக கூடாது, அது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு எங்க அப்பா இறந்து போனாரு, அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த சிலை இது அப்படின்னு ஹீரோ சொல்ல அதுக்கப்புறம் இதை சிலையா பாக்குறவங்க இங்க இருங்க, இதை தெய்வமா பாக்குறவங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சீன் கட்டாகி இங்க ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் சுருளி கிட்ட உண்மையிலேயே உங்களுக்கு ரூட் தெரியாதா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சுருளியும் தெரிஞ்சா நான் ஏன் இங்கே உங்க கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸும் தண்ணி கேட்க அந்த பக்கமா அருவி இருக்கும் அப்படின்னு சுருளி சொன்னதை கேட்ட ராமுக்கு ஏதோ ஞாபகம் வருது. உடனே ப்ரொஃபசர் கிட்ட போயிட்டு இந்த அருவியோட எண்ட்ல தான் சார் குரங்கணி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்ப வாங்க எல்லாரும் இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அருவியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி
போய்கிட்டு இருக்கும் போதே அங்கே காட்டுவாசி கும்பலை பாக்குறாங்க. அந்த காட்டுவாசி கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அந்த காட்டுவாசி கூட்டத்துல இருந்து ஒருத்தன் திடீர்னு சாமியாடி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் அங்கிருந்து எல்லாருமே தப்பிச்சு குரங்கணி கிராமத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்க எல்லாரையும் பார்த்த ஹீரோ, நீங்க யாரு, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நாங்க ரிசர்ச்காக இங்க வந்திருக்கோம், வந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் பிரதாப் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட பொண்ணை தான் நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரும் ஹீரோ கிட்ட புரியுற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க தங்கிக்கிறமே, திருவிழா முடிஞ்சதும் நாங்க போறோம் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, நாங்க இருக்கிற நிலைமையில எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படி சொல்ல ப்ரொஃபசர் மறுபடியும் ஹீரோ கிட்ட ரெக்வஸ்டா கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கூட இருந்த ஒருத்தர் கிட்ட இன்னைக்கு நைட்டு உங்க தங்குறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படி சொல்றாரு. அப்படியே ஒரு பாட்டுமே ஆரம்பிக்குது. பாட்டுல பெஸ்டிவலுக்கு டான்ஸ் ஆடுறதையும் காட்டுறாங்க. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் இன்ஸ்பெக்டர் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாரு. அங்க ஹீரோவை பார்த்த இன்ஸ்பெக்டர், என்ன செங்கோட்டையா தனியா வந்திருக்க அப்படின்னு கேட்க இன்னொரு பக்கம் கங்காவும் சிலை எங்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து கோவமா கேட்கிறாங்க. வேண்டாம் கங்கா அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. அதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் சிலை எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, பேசாம இருக்க, சிலை எங்க அப்படின்னு சொல்லி கங்கா கூட்டத்துல இருந்து ஹீரோ அடிக்கிறதுக்காக ஒரு ஆளை இன்ஸ்பெக்டர் அனுப்புறாரு. அவர் ஹீரோவை அடிச்சு தூக்கி போட ஹீரோவுக்கு பின்னாடி ஹீரோட ஊர்க்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. உயிர் இல்லாத சிலைன்னு பாத்தீங்களாடா, அது எங்க சாமிடா அப்படின்னு ஹீரோவை சொல்ல கங்காவோட குரூப் ஹீரோவை அடிக்க போறாங்க. இப்படியே ரெண்டு குரூப்புக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அதை இன்ஸ்பெக்டர் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் ஹீரோட தங்கச்சியோட சேர்த்து அவங்களோட ஊருக்காரங்க 4 பேரை பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்ப நீ சிலை எங்கன்னு சொல்ல போறியா இல்ல உங்களை கொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சியை கொன்னு போட்டுறாரு. அதுக்கப்புறம் கங்கா கூட இருந்த ஒரு அல்லக்கை கோயிலுக்குள்ள போய் சிலையை எடுக்க போறாரு. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க கங்காவோட ஆளு சிலையை எடுத்துட்டு வெளியில வந்து சிலைய எல்லாருக்கும் முன்னாடி தூக்கி காட்டிக்கிட்டு நிக்க அங்கே திடீர்னு அவரை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. அப்பதான் வில்லனை காட்டுறாங்க. இவள் நாளா இன்ஸ்பெக்டர் கிட்ட சிலையை எடுக்க பிளான் பண்ணவே இவன் தான் போல. அதுக்கப்புறம் இவர் தான் உங்க கடவுளுக்கெல்லாம் கடவுள் அப்படி சொல்றாரு. அதை பார்த்த கங்கா கூட்டத்துல இருந்து ஒருத்தன் அவரை அட்டாக் பண்ண வர அவனை கொன்னு போட்டுறாரு. அதுக்கப்புறம் கங்காவோட குரூப்ல இருந்த போன ஒவ்வொரு ஆளையுமே கொலை பண்ணி போட்டுட்டு சிலையை தூக்கிட்டு வந்து நீங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படி சொல்லி வில்லனும் அங்கிருந்து பொண்ணை ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி ஏதோ ஒன்று மாட்டி சாகடிச்சுட்டு அடுத்து ஹீரோவை ஷூட் பண்ண போக அங்க யானை வந்துருது. அப்படியே கங்கா ஹீரோ பக்கமா சேர்ந்துடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், காட்டுவாசி, குரங்கணி மக்கள் எல்லாருமே சேர்ந்து வில்லன் கூட சண்டை போடுறாங்க. இன்ஸ்பெக்டர் கங்கா குத்தி கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் வில்லனை ஹீரோவும் குத்தி கொண்டுறாரு. அதோட யானை ஹீரோ கிட்ட சிலையை எடுத்து கொடுக்க கூட இருந்த ஒருத்தர் யானையோட துதிக்கையில குண்டடிப்பட்டிருக்கதா ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ யானையை பார்க்க போகும்போது யானை அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிடுது. அப்படியே ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அழுகுறாங்க. ஹீரோவும் இதுக்கு முன்னாடி யானை கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.